ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ் நான் சென்னா மசாலா தான் செஞ்சுருந்தேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வெள்ளை கொண்ட கடலையை ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஊற வச்ச கடலையை ஒரு குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 தக்காளி, 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை மட்டும் நம்ம ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். தக்காளியை நம்ம கட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். பச்சை மிளகாவை நடுவில் கீறி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியை இந்த அளவுக்கு நம்ம ஃபைனாக அரைக்கணும். இருக்கட்டும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி, அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி கொண்டக்கடலையில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இதை ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போயிடும். இது இந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை இது கூட சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். நான் கொஞ்சம் போல் கொண்டக்கடலையை தனியாக எடுத்து அதை மசிச்சு இது கூட சேர்த்துக்கிட்டேன். நம்ம இப்படி மசிச்சு சேர்க்கறதுனால இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும். இந்தளவுக்கு மசிச்சு இதையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்தளவுக்கு கொதிச்சோன்னே நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட சென்னா மசாலா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.